Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 12th Max Chapter 3 Theory of Equations Exercise 3.1ல second sum பார்க்கலாம். Construct a cubic equation with roots. இப்போ roots value கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து cubic equation வந்து write பண்ணனும். 3 subdivisions கொடுத்திருக்காங்க. one by one பார்க்கலாம். First subdivision roots கொடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க கொடுத்திருக்கிற roots என்னென்ன roots கொடுத்திருக்காங்க 1 2 3 கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து cubic equation form பண்ணனும். இப்ப cubic equation னா cubic equation தான் நம்ம form பண்றது. cubic equation equal to இப்ப cubeனாலே அதோட பவர் வந்து x cube இருக்கும். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து x cube போட்றணும். ஃபர்ஸ்ட் வந்து சைன் வந்து இங்க பாசிட்டிவ்ல இருக்கு plus x cube. அப்ப நெக்ஸ்ட் வந்து மைனஸ் போடணும். மைனஸ் s1 இங்க x cubeல இருந்துச்சுனா நெக்ஸ்ட் வந்துட்டு x square. நெக்ஸ்ட் இங்க மைனஸ் இருக்கு. அப்போ வந்து சைன் வந்து அடுத்து பிளஸ் ஆயிடும். பிளஸ் இங்க s1 போட்டுறோம். நெக்ஸ்ட் s2 வரும். இங்க x ஸ்கொயர் இருக்கிறது அப்புறம் x ன்னு ஆயிடும். இங்க வந்து பிளஸ் இருக்கிறது அப்புறம் அடுத்ததுக்கு வந்து மைனஸ் ஆயிடும். இங்க வந்துட்டு s cube equal to 0. இதுதான் cubic equation. cubic equation னா x cube first பாசிட்டிவ்ல இருக்கும். பாசிட்டிவ் சைன் நெக்ஸ்ட் நெகட்டிவ் அடுத்து பாசிட்டிவ் அடுத்து நெகட்டிவ் அந்த மாதிரி கண்டினியூட்டிவ்ல இருக்கும். x cube x ஸ்கொயர் x அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட். x cube வந்துட்டு 1 தான். அதுக்கப்புறம் அதுல வந்து எந்த இதுவும் வராது. x ஸ்கொயர் டேர்ம்ல வந்துட்டு s1 வரும். x க்கு வந்து x க்கு x2 அடுத்து நெக்ஸ்ட் வந்து s3 s1 s2 s3 ஓட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு cubic equation கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் நம்ம s1 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். இப்ப s1 இப்ப கொடுத்திருக்கிற ரூட்ஸ் நம்ம வந்துட்டு இப்ப let a equal to 1 b equal to 2 c equal to 3 ன்னு கன்சிடர் பண்ணலாம். let இங்க கொடுத்திருக்கிறதுல இருந்து நம்ம இப்போ கன்சிடர் பண்ணிருக்கிறோம். இதுல இவ கொடுத்திருக்க 1 2 3ங்கற ரூட்ஸ் இது ரூட் வேல்யூவை நம்ம ஃபர்ஸ்ட் ரூட் a னும் செகண்ட் ரூட் b னும் தேர்ட் ரூட் c னும் கன்சிடர் பண்ணிருக்கிறோம். சோ இப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் நம்ம ரைட் பண்றதுக்காக s1 s2 s3 ஓட வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணனும். s1 equal to னா இந்த மூணு வேல்யூவையுமே நம்ம ஆட் பண்ணனும். a plus b plus c s1 னா மூணு வேல்யூ ஆட் பண்ணிட்டா போதும். சோ அப்ப என்னது 1 plus 2 plus 3 equal to 1 plus 2 plus 3 னா 6. s1 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதுல x2 ஃபைண்ட் அவுட் பண்ணனும். s2 equal to னா ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் இன்டிவிஜுவலா இந்த ரூட்ஸ் வந்து ஆட் பண்ணனும். நெக்ஸ்ட் s2 ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ab plus bc plus ac நம்ம ரெண்டு ரூட்டா வந்துட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணனும். சோ அதுதான் s2 equal to இப்ப ab aங்கிறது 1 b யோட வேல்யூ 2 plus b ங்கிறது 2 into c யோட வேல்யூ c ங்கிறது 3 plus a ங்கிறது 1 c ங்கிறது 3 equal to 1 plus 1 into 2 2 plus 3 into 2 6 plus 1 into 3 3 equal to 6 9 11. s2 equal to 11. நம்ம s2 find out பண்ணியாச்சு. next s3 calculate பண்ணனும். s3 equal to நம்ம இந்த மூணு இந்த ரூட்ஸ் வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணனும். a into b into c equal to a யோட வேல்யூ 1 b யோட வேல்யூ 2 c யோட வேல்யூ 3 equal to 1 into 2 2 2 into 3 6. next நம்ம இந்த ஃபார்முலால அப்படியே s1 s2 s3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஈக்குவேஷன் கிடைச்சிரும். இப்ப இந்த ஈக்குவேஷன்ல x cube அப்படியே நம்ம ரைட் பண்ணனும். x cube minus s1 ஓட வேல்யூ 6. சோ அப்ப 6 இங்க என்ன இருக்கு x ஸ்கொயர் நெக்ஸ்ட் சிம்பல் வந்து பிளஸ் s2 ஓட வேல்யூ 11 நெக்ஸ்ட் இருக்குது x மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு. சோ அப்ப மைனஸ் s3 ஓட வேல்யூ 6 equal to 0. சோ அப்ப நம்ம cubic equation ரைட் பண்ணியாச்சு. cubic equationனால இந்த ஃபார்மட் இது மட்டும் தெரிஞ்சிருக்கணும். s1 னா ஜஸ்ட் கொடுத்திருக்க ரூட்ஸ் ஆட் பண்ணனும். s2 னா டபுள் ரூட்டா இந்த மாதிரி எடுக்கணும். ab plus bc plus ca இந்த மாதிரி நம்ம இது பண்ணனும். s3ங்கிறது மூணு ரூட்டையுமே நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணனும். சோ நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். செகண்ட் சப்டிவிஷன்ல சேம் இதே தான். ரூட்ஸ் என்னென்ன கொடுத்திருக்காங்க? ரூட்ஸ் வந்து 1 1
minus 2. இதுல இருந்து a equal to 1, b equal to 1, c equal to minus 2. So, அப்ப நம்மளுக்கு cubic equation என்ன? s cube minus s1 x square plus s2 x minus x3 equal to 0. இதுல இருந்து நம்ம s1 find out பண்ணணும். s1 என்ன பண்ணணும்? மூணு ரூட்டையுமே நம்ம add பண்ணணும். a plus b plus c equal to 1 plus 1 minus 2. 2 minus 2 equal to 0. Next s2 என்ன பண்ணணும்? ரெண்டு ரூட்டா நம்ம வந்துட்டு இது பண்ணணும். So அப்ப ab plus bc plus ac equal to ab. a யோட வேல்யூ 1 into b யோட வேல்யூ 1 plus b யோட வேல்யூ 1, c யோட வேல்யூ minus 2 plus a யோட வேல்யூ 1, c யோட வேல்யூ minus 2 equal to 1 into 1, 1, 1 into minus 2, minus 2, 1 into minus 2, minus 2 equal to minus 4 into 1, minus 4 plus 1, minus 3. S2 find out பண்ணியாச்சு. Next S3 find out பண்ணணும். S3 என்ன பண்ணணும்? மூணு வேல்யூ நம்ம மல்டிப்ளை பண்ணணும். A into B into C equal to 1 into 1 into minus 2. 1 into 1, 1, 1 into minus 2 equal to minus 2. நம்ம இப்போ இந்த ஈக்குவேஷன் இதுல வந்து நம்ம S1, S2, S3 ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ அப்போ S1 x cube minus S1 ஓட வேல்யூ 0. 0x square. Next plus S2 ஓட வேல்யூ minus 3. So அப்போ minus 3x. Next minus S3 ஓட வேல்யூ minus 2 equal to 0. இது எப்படி நம்ம simplify பண்ணலாம்? x cube இந்த term 0 வேணும். அப்ப அதை ரைட் பண்ணா இங்க மைனஸ் இருக்கு. ஸோ அப்போ minus 3x இங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ அப்போ பிளஸ் 2 ஈக்குவல் டு 0. இதான் வந்துட்டு செகண்ட் கியூபிக் ஈக்குவேஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷன்ல ரூட்ஸ் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க? தேர்ட் சப்டிவிஷனோட ரூட்ஸ் 2, 1/2, 1 வந்து a equal to 2, b equal to 1/2, c equal to 1. Next நம்ம இப்போ cubic root equation formula x cube minus s1 x square plus s2 x minus s3 equal to 0. Next நம்ம s1 find out பண்ணணும். s1 equal to a plus b plus c. இந்த மூணையும் நம்ம ஆட் பண்ணா போதும். 2 plus 1/2 plus 1 equal to நம்ம இப்ப LCM எடுக்கணும். LCM 2 into 2 4 plus 1. Next 1 into 2 2 divided by 2 equal to 4 plus 1 5 5 plus 2 7 7 divided by 2. Next நம்ம S2 find out பண்ண. S2 equal to na AB plus BC plus CA plus CA equal to AB. AB யோட Aங்கிறது 2, Bங்கிறது 1/2 plus Bங்கிறது 1/2, Cங்கிறது 1 plus Aங்கிறது 2 into Cங்கிறது 1 equal to இது 2 and 2 cancel ஆகி அப்போ 1 ஆயிடும் plus 1/2 into 1 1/2 plus இங்க 2 2 into 1 2 equal to same அதே மாதிரி நம்ம LCM எடுக்கணும். 1 into 2 2 plus 1 2 into 2 4 divided by 2 equal to 7/2. S2 7/2. Next நம்ம S3 find out பண்ணணும். S3 என்னது? A into B into C மூணையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். equal to Aங்கிறது 2, Bங்கிறது 1/2, Cங்கிறது 1. So அப்போ இந்த 2 and 2 cancel இங்க 1 வரும். 1 into 1 into 1 equal to 1. Next நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். S cube minus S1 ஓட வேல்யூ 7/2 x square plus S2 ஓட வேல்யூ 7/2 தான். 7/2 x minus S3 ஓட வேல்யூ 1 equal to 0. இப்போ இங்க டிவிஷன்ல 2 இருக்கு. நம்ம இத ஃபுல்லாவே மல்டிப்ளை பை 2 ஆல மல்டிப்ளை பண்ணலாம். சோ அப்போ
multiply by 2 on both side. both side நம்ம மல்டிப்ளை பண்ணணும். both side நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இது என்னவாயிடும்? இங்க வந்துட்டு 2 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது மல்டிப்ளை பை 2. நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆயிடும்? 2x ஸ்கொயர் மைனஸ் எங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 1 கேன்சல் ஆகி நம்மளுக்கு 7 மட்டும் கிடைக்கும். 7x ஸ்கொயர் பிளஸ் இங்க அதே மாதிரி தான் 2 1 கேன்சல் ஆகி இங்க 7 மட்டும் கிடைக்கும். 7x இங்க நம்ம 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 2 2 ஆயிடும் ஈக்குவல் டு 0. நம்ம இப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 2 ஆயிடும். இங்க 2 சாரி இங்க x கியூப் 2x கியூப் இங்க 7 2 2 கேன்சல் ஆகி 7x ஸ்கொயர் ஆயிடும். இங்க அதே மாதிரி 2 கேன்சல் ஆயிடும். 7x இங்க 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 2 2 equal to 0. சோ இப்போ இந்த சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். கியூப் ஈக்குவேஷன்னா இந்த ஃபார்முலா x கியூப் மைனஸ் s1 x ஸ்கொயர் பிளஸ் s2x மைனஸ் x3 equal to 0. இப்போ கொடுத்திருக்க ரூட்ஸ் நான் ஏபிசின்னு கன்சிடர் பண்ணிருக்கிறேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டது ஆல்பா பீட்டா காமா எப்படி வேணாலும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் ப்ரொசீஜர் இதுதான். இப்போ s1ன்னா 3 நம்பரையுமே 3 ரூட்டையும் ஆட் பண்ணணும். s2ன்னா டபுள் ரூட்டா மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். s3ன்னா 3 ரூட்டையுமே வந்து மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இவ்வளவுதான். இந்த ப்ரொசீஜர் மட்டும் கரெக்டா தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.